கால்களில் இருக்கக்கூடிய 2 நீ ஜாயின்ட்ஸ்லையும் பெயின். இது சித்த மருத்துவத்தில் இந்த வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறது 80 வகையான வாத நோய்கள். இந்த நீ ஜாயின்ட் பெயின் மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகளை ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடணும். வாதத்தை குறைப்பதற்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பேதி வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வாதம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கால்களில் இருக்கக்கூடிய 2 நீ ஜாயின்ட்ஸ்லையும் பெயின். இது சித்த மருத்துவத்தில் இந்த வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறது 80 வகையான வாத நோய்களை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வாத நோய்களை எப்படி நம்ம சரி பண்ணுறது? இந்த வாதம் அப்படின்னு சொல்லும்போது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற வாத நோய்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போது இதில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அழல் கீழ் வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, ஸோ வாதம் அப்படின்னா மூட்டுக்களில் அதிகமான வலி ஏற்படுது. இந்த வலி எந்தெந்த ஸ்டேஜஸில் ஏற்படும், இந்த மூட்டு வலி இருந்தால் என்ன விளைவுகள் நமக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த எலும்புகள் 2 எலும்புகள் சேரக்கூடியதான் நம்ம எல்லாமே ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 2 எலும்புகளோ இல்லை 3 எலும்புகளோ சேர்ந்து ஒரு மூட்டு பகுதியை உண்டாக்குது. வாதம் அப்படின்னு சொல்கிறது இந்த வாயு, தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தச வாயுக்கள் 10 வகையான வாயுக்கள் நம்ம உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்கும், செல்களோட இயக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம். இதில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் இந்த வாத நோயாக மாறி நமக்கு மூட்டுக்களில் வலியை உண்டாக்குது. இந்த நீ ஜாயின்ட் பெயின் மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, நம்ம உடலில் வாதம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். ஸ்பெஷலாக பார்த்தோம்னா பெண்களுக்கு மெனோபாஸ் டைம், ஆஃப்டர் மெனோபாஸ், ஒரு 45 வயதை கடந்து 50 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முற்றிலுமாக அந்த மாதவிடாய் நிற்கும் பருவம். இந்த பருவத்தில் நீ ஜாயிண்டில் பெயின் நிறைய பேருக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதுனால கால்சியம் நம்ம உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாடியில் கால்சியம் அப்சார்ப்ஷன் குறையிறதுனால போனில், எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் நம்மளுடைய மெட்டபாலிசத்திற்கு உறிஞ்சப்படும். ஸோ அப்போ போன் டென்சிட்டி குறையுது, ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், மெனோபாஸ் டைமில் இருக்கீங்களா, சித்த மருந்துகள் எடுக்கும்போதே இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை நேச்சுரலாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம கிளினிக்கில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஜாயின்ட் பெயினுக்கு இருக்குது, அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஏஜில் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாத்திரைகளாக எடுக்க வேண்டாம். கால்சியம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை கால்சியம் இருக்கக்கூடிய மூலிகை சார்ந்த மருந்துகளோ பற்ப வகைகளோ இதில் நம்ம கொடுத்து அந்த கால்சியம் குறைபாட்டை நம்ம சரி செய்கிறோம். அந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். இந்த கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மூட்டுக்களில் வலி ஏற்படலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப தூரம் நடக்கிறவங்க, அதிகமாக ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறவங்க, இவர்கள் அனைவருக்குமே மூட்டுக்களில் வலி ஏற்படலாம். முக்கியமாக மூட்டுக்களில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் வீக் ஆகிறதுனால, லிகமெண்ட்ஸ்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள், ஸோ 2 மூட்டுக்களை 2 எலும்புகளையும் சேர்த்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளே நமக்கு இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் குறையிறதுனாலையும் நமக்கு வலி ஏற்படலாம். சைனோவியல் ஃப்ளூயிட் நேச்சுரலாகவே அங்கே இருக்கக்கூடிய செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு திரவம். இது ட்ரை ஆகுதுன்னா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தேய்ந்து ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் உண்டாகி நமக்கு வலி அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நீ ஜாயிண்டில் பார்த்தோம்னா வீக்கம் அதிகமாகி ஸ்வெல்லிங், ரெட்னஸ் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம அந்த வாதத்தை குறைத்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகளை ஃபஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிழங்கு வகைகள் சொல்லலாம். ஸோ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் டோட்டலாக நம்ம எல்லா கிழங்கு வகைகளும் தவிர்த்தே ஆகணும். அதற்கு அடுத்தது புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதையும் குறைக்கணும். புளி அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக புளி சேர்த்து நம்ம ஒரு ரசம் வைக்கிறோம், இல்லை காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி புளி சேர்த்து நிறைய சாப்பிடும். புளிப்பே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த புளியை சேர்த்து சாப்பிட
உடலில் முக்கியமாக மூட்டு பகுதிகளில் அதிகமான வலியை உண்டாக்குது. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புளியை வந்து குறைக்கணும். அதற்கு அடுத்தது அதிகமான உப்பு சுவை. உப்பு சுவை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கிறதையும் குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்ணும். வாதத்தை குறைப்பதற்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பேதி மருந்து கொடுத்துடணும். ஸோ அந்த பேதி மருந்து நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, அடுத்த சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லும்போது இந்த வாதத்தை சமன் செய்யக்கூடிய முக்கியமான மருந்துகள் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம். தசவேராதி சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன். இது எவ்வளவு நாள் பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, லிகமெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, லிகமெண்ட் டேர் ஆகுது, நிறைய பேருக்கு இந்த லிகமெண்ட்ஸில் டேர் ஆகும், வீக்கம் ஏற்படுது அப்படின்னா இதை குறைப்பதற்கு தசவேராதி சூரணம் பயன்படுது. இது வந்து ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். 10 வகையான அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளின் வேர்லேருந்து செய்யக்கூடிய மருந்து. இதை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மூட்டுக்களில் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ நிறைய பேருக்கு நீ ஜாயிண்ட்டில் மட்டும் இல்லை, குதிகால் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹிப் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இங்கெல்லாம் கழுத்துக்கள் எலும்பு தேய்மானம் இருக்குனாலும் இந்த அனைத்து வகையான மூட்டுக்கள் பிரச்சனைக்கு இந்த தசவேராதி சூர்ணம் ஒரு எக்ஸலண்ட் மெடிசன். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கஷாய மருந்து. இந்த கஷாய மருந்து தான் பல வருடமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், முக்கியமாக இந்த RA அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரை கேட்கும்போதே இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி குளிர்காலங்களில் வலியை வந்து அதிகமாக உண்டாக்கும். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ட்ஸ் இது எல்லாமே அதிகமான வலியை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய வாத நாச கஷாயம். பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்குன்னா, அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சிறந்த மூலிகைகள் தான் நம்ம நிறைய சேர்க்குறோம். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மாவிலங்க பட்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாவிலங்க பட்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பல மருந்துகளில் இது சேர்க்குறோம். ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்னி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதுக்குமே இந்த மாவிலங்க பட்டை ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜாயின்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு இந்த மாவிலங்க பட்டை. அடுத்ததாக மருதம் பட்டை இதில் சேருது. மாவிலங்க பட்டையோட மருதம் பட்டையும் இதில் சேருது. அடுத்த முக்கியமான இன்னொரு மூலிகைன்னு பார்த்தோம்னா மரமஞ்சள், சிறுதேக்கு, பற்படாகம், இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த வாத நாச கஷாயம். இந்த வாதநாச கஷாயம் மட்டுமே மூட்டுக்கள் சார்ந்த வலி இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இந்த மருந்து நம்மளுடைய கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம். வலி இல்லை நமக்கு வந்து ஜாயின்ட் பெயின் இருக்குது, மசில் கிராம்ப்ஸ் இருக்குனாலும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம். இதை தாண்டி உங்களுக்கு மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அரக்கு தைலம் இருக்குது, பிண்ட தைலம். இது இரண்டுமே சித்த மருந்தகங்களில் கூட கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதை வந்து மூட்டுக்களை நம்ம வந்து தடவிட்டு வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டு வரும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். இது தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.